புருஷ பொண்டாட்டி மத்தியில 1000 பிரச்சனை இருக்கும். எல்லாம் இலை மரவா காய் மரவா இருக்கணுங்க. டேய் சனியை முடிச்சவள, நான் சொல்ல வந்த விஷயமே வேற, நீ கண்டதி உளறிட்டு இருக்க. அக்கா அது என்னது இலை நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சந்தேகம் கேக்குற மூஞ்சிய பாரு, சும்மா சும்மா இருடி. அப்ப நீங்க கேக்க வந்தது வேற விஷயமா? ஐயோ இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எங்க போய் என்ன குத்திக்கணும்? மாப்ள, உங்க பிரச்சனை என்ன? மரியாதை மரியாதைங்க மாமா பிரச்சனை. இந்த வீட்டுல யாராவது என்ன ஒரு மருமகனாவோ இல்ல ஒரு மனுஷனாவோ மதிக்கிறீங்களா? நானா வழிய வந்து பாஸ்கரனோட கல்யாண விஷயத்துக்கு மண்டபத்துல இருந்து ரிசப்ஷன் வரல ஐடியா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்குங்க வேக்கம் கட்டு போய். மாப்ள, நீங்க பண்ணது பெரிய காரியம் மாப்ள. நீங்க மட்டும் இல்லாட்டி பெரிய மண்டபம் கிடையாது, ரிசப்ஷன் கிடையாது, கோர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது மாப்ள. எல்லாம் வரிசையா சொல்லுங்க, ஆனா சுத்தமா என்னை மதிக்கிறதா கிடையாது. மாப்ள, உங்க மேல எப்பவும் எங்களுக்கெல்லாம் மரியாதை உண்டு. இப்ப எதுக்கு திடீர்னு இந்த கோவம்? உங்க வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா மனசு அப்படி இல்லீங்களே. இங்க பாருங்க மாமா, எனக்குன்னு யார் இருக்கா? என்னை பெத்த தாய் எங்க அம்மா. பாவம், அவளை யாரோ இந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா நீங்க? அட என்ன மாமா நீங்க தானே முன்னே இருந்து எல்லாத்தையும் நடத்துறீங்க, நீங்களே கூட்டு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். என்ன பேச்சு பேசுறீடா நீ? நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு மாப்பிள்ளை பேசுற பேச்சாது? எங்க அம்மா யாரா? இந்த வீட்டோட சம்மந்தி. ஏதோ அது காது கேட்காது, அதுக்காக அதை கூப்பிடாம விட்டுருவீங்களா நீங்க? மாப்ள, நான் பாஸ்கர் கூப்பிட்டுருப்பான்னு நினைச்சேன். அவனுக்கு தான் எந்த மரியாதையும் தெரியாத. யார் எப்படி கூப்பிடணும், யாருக்கு என்ன மரியாதை தரணும் நம்மளே எல்லாம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் சொல்லி தராம தான் நீங்க பிள்ளை வளர்த்தி வச்சிருக்கீங்க. மாமா மன்னிச்சிருங்க. என்னத்த மன்னிக்கிறது? எங்க அம்மா முறைப்படி அழைக்காத கல்யாணத்துக்கு நானும் வரமானுங்க, எங்க அம்மா வராதுங்க. ஐயோ, நீங்க இப்படி சொன்னா எப்படி? நீங்க இல்லாம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அதானே, நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி நீங்க தானே இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ள. அர்ச்சி வாய் மூடு. ஷூ, மாப்ள அவளை விடுங்க. நாங்க என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. எங்க அம்மாவை நேரில் போய் அழைக்கணுமுங்க. அவ்வளவுதானே? சரி, இப்பவே நானே போய் அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்குங்க? அவன் எதுக்கு இருக்கான்? அவன் தானே கல்யாண மாப்பிள்ள, போய் அழைச்சிட்டு வர சொல்லுங்க. ஐயோ மாப்ள, அவன் கோயிலுக்கு வர வேண்டாமா? கோயிலுக்கா? மண்டபத்துல தானே கல்யாணம், எனக்கு தெரியாம கோயிலுக்கு மாத்தி விட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, ஜோசியர் தான் சொன்னாரு மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி குடும்பத்தோட எல்லாரும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் நேரா மண்டபத்துக்கு போங்கன்னு. அபி வீட்டுல கூட கோவில்ல சாமியை கும்பிட்டு தான் மண்டபத்துக்கு போவாங்க போல இருக்கு. டேய், நாம போற பெருமாள் கோயிலுக்கு தான் அவங்களும் வராங்க. ஓ, அப்ப கோவில்ல இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மீட் பண்ண போறோம். இது என்னங்க மாமா புது பழக்கமா இருக்குது? டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு நம்ம போய் ஆஸ்பத்திரியில படுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி காட் கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு மண்டபத்துக்கு போலாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? மாப்ள, நேரம் ஆகிட்டே இருக்கு. அவங்கிட்ட சொல்லுங்க. பாஸ்கரா, சம்பந்தி அம்மாவை போய் கூப்பிட்டு வந்துடுறான். நானா? என்ன? வா போலாம். வர்றவங்க எங்க அம்மாவோட மண்டபத்துல மீட் பண்ணுவாங்க. போடா. பாத்துங்க, பைக் லாரிலயோ ஆட்டோலயோ முட்ட போறீங்க. தச்சி அவசரம் பிடிச்ச மாதிரி எழுந்திரி, கிளம்புடி. காபி குடிச்சு போதும். சாவி எடுத்துக்கிட்டீங்களா? போதும் குடி. சாவி எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேம்மா, எடுத்துக்கிட்டேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்பா. எடுங்க எடுங்க எடுங்க. ஏண்டி ஆர்த்தி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டேன், நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியல. நல்லா தான் இருக்கு, கிளம்பு. ஏன் மேட்டர்ல நீ எதுக்கு மூக்கு நுழைக்கிற? நான் வெளியில கிளம்பும் போது பளிச்சுன்னு இருக்கணும்னு பாக்குறேன். அதுல உனக்கு என்ன பொறாம? இதுல எனக்கு என்னடி பொறாம? வீட்ல எல்லாரும் கிளம்பியாச்சு, நீ மட்டும் லேட் பண்ற. இது என்னடி புது நெக்லஸ்? யாருது இது? இது இது கவரிங் தான், பக்கத்து வீட்ல வாங்கினது. நீ உருப்படவே மாட்ட. ஆனந்தி, நீ அவகிட்ட பேசினாலே சண்டை தான் வருது. அக்காவுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சாச்சு. படம் எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கா ஆயா? இந்த வயசுல இவ்ளோ அட்ராக்டிவா இருக்கீங்களே, எப்படி ஆயா? இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல கண்ணு. வயிறு நிறைய சாப்பிடணும், வாய் நிறைய சிரிக்கணும், நிம்மதியா தூங்கணும், அவ்வளவுதான். அப்ப பியூட்டி பார்லர்லாம் போக வேணாமாயா? சரிதான். அங்க போனா 30 வயசுலயே மூஞ்சில சுருக்கம் வந்துடும். இன்னும் அந்தி நீ நின்னு நினைக்கிற? நம்ம கோயிலுக்கு போயிட்டு மண்டபத்துக்கு போவானாமா? அந்த வீட்டு மாப்பிள்ள வேற ரிசப்ஷன் வைக்கணும்னு சொல்லிக்கிறாரு. சீக்கிரம் புறப்படு. சதீஷ் என்ன குரங்கு கணக்க தூங்கிங்கிற? அந்த வண்டியில காய்கறி கூட எல்லாம் கறிக்கிட்ட ஏத்துனாங்களான்னு போய் பாரு. போ போ, சுறுசுறுப்பா. என்ன உனக்கு வேற தனியா சொல்லுமா? சீக்கிரம் புறப்பட. வள்ளி, சாரதா எங்கடி? அது மிஜிங்க, அத வேற தேடணுமா? ஐயோ, எங்க போனாவ? ஹலோ ஹலோ,
நாங்கெல்லாம் கிளம்பியாச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இங்க தான் இருக்கோம். இங்க இருந்து நேரா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மண்டபத்துக்கு போக வேண்டியதுதான். சீக்கிரம் கிளம்பி வாங்க. இத பாரு, நாளைக்கு தான் கல்யாணம். நீ இப்பவே அங்க போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு வேற ஆர்டர் போட்டுட்டு இருக்கியா? எங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறப்போ நீங்க இல்லாட்டி எப்படி? சாரதா, எனக்கு பல வேலை இருக்கு. இது ஒரு முக்கியமான வேலையா எடுத்துக்கிட்டு என்ன கோயிலுக்கு வர சொல்றியா? ஏன்டி அடிக்கடி இப்படி ஃபோன் பண்ணி என்ன தொந்தரவு பண்ற? என்னங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது உங்களுக்கு ஒரு தொந்தரவா? இத பாருங்க, நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருக்கும்போது நீங்களும் கோயிலுக்கு வந்து எங்களோட சாமி கும்பிடுறதானே முறை. இல்லாட்டி தெய்வ குத்தாயிடும், சொல்லிட்டேன். என்னது? ஏண்டி இதெல்லாமா தெய்வ குத்தம்? ஆமா, நம்ம குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு வரதா வேண்டி 6 மாசம் ஆச்சு. டைம் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. இன்னைக்காவது வந்து எங்களோட சேர்ந்துக்கலாம்ல? அப்படியா? யோசிக்காம கிளம்பி வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரி, ஒண்ணு பண்ணு. நீங்க எல்லாரும் புறப்பட்டு கோயிலுக்கு போயிடுங்க. நான் நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். இத பாருங்க, கரெக்டா அங்க வந்து சேர்ந்துடணும். வரேன்னு சொல்றேன்ல, போடி. வந்து சேருங்க. ஓகே. சதீஷ் மனோகர், அந்த பேக்ல இருந்து தூக்கி போய் வேன்ல வைங்க, போங்க சீக்கிரம். சுறுசுறுப்பா ஆகட்டும். என்ன இம்மா நேரம் ஆச்சா? கிளம்பு கிளம்பு. பாத்து கீழே போட்டுற போறீங்க. அப்பதான் வாங்கிட்டு வந்தாரு. என்ன சார்தாகன்னு நீ வேற லேட் பண்ணிக்கிற? டைம் ஆகுது இல்ல? இல்ல, அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் நேரா கோயிலுக்கு வந்துறாரா? நம்மளெல்லாம் கிளம்பி அங்க நல்லதா வந்து. போச்சு. ஆமா, அப்ப கிளம்பலாம். கிளம்பலாம். ஏய் வாங்கடி. ஆமா, அபி எங்க? அபி எங்கடி? இப்போ அது ஞாபகம் வந்தது. அவ அப்பவே கண் போய் கண் தடியில குந்தின்கிறா. கிணத்தடி இல்லையா? வா. அபி, என்ன கிளம்புற டைம்ல கிணத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்க? என்ன அபிகா நீங்க குந்தி நிக்கிற? ஐயோ, என்ன அயூர? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. நிச்சயம் பண்ணும்போதும் என் கல்யாணத்தை பத்தி பேசும்போதும் எனக்கு அப்படி தோணல. ஆனா இப்போ இந்த வீட்டை விட்டு போக போறேன். இனிமே அந்த பழைய அபியா, எங்க அம்மாவோட அபியா, என் தங்கச்சிங்களுக்கு அக்காவா இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாதுல்ல. அபி, என்னம்மா அது சின்ன பிள்ளையாட்டம்? இத பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு அப்ப போற? உள்ளூர்லயே தானே இருக்க போற. நினைச்சா வந்துடலாம். இத பாரு, கண்ணை தொடச்சுக்க. அபி, நாங்களும் கல்யாணம் ஆனப்போ இது மாதிரி தான் கண்ணை கசக்கிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போனோம். இப்ப சந்தோஷமா இல்லையா? இடையில வந்தான்னு புருஷனை எந்த பொண்டாட்டியாவது விட்டு கொடுப்பாளா என்ன? சித்தி, உங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கலாம். ஆனா அம்மாவுக்கு புருஷனாலதான் எல்லா கஷ்டமுமே. அவங்கள விட்டுட்டு என்னால எப்படி இங்கிருந்து போக முடியும்? ஐயா, இது என்னது உங்ககிட்ட படா பேஜாரக்கித? என்னது மாத்தி மாத்தி ஐது நிக்கிறீங்க? இங்க பாருங்க, நாம எல்லாம் சீக்கிரம் கோயிலுக்கு போனோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க வந்து காத்து கிடப்பாங்கல்ல. சீக்கிரம் புறப்பட கற்பகம். நீ என்ன நீ ஐது நிக்கிற? சீக்கிரம் புறப்படுங்க. கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் வா கண்ணு. வா 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 அக்கா, வாக்கா, வா சீக்கிரம் வா. நீ தான் புத்தி சொல்ல, நீ ஐது நிக்கிறிய. வா. ஐயோ, வா வா வா, டைம் ஆகுது இல்ல? வா சாத்தா, போய் சீக்கிரம். ஏன் சித்தி, சித்தப்பாவை கரெக்டா அந்த கோயிலுக்கு வர சொன்னீங்களா? இல்லனா அங்க மண்டபத்துல போய் வெயிட் பண்ண போறாரு? இல்லம்மா, இங்கதான் வர சொன்னேன். சித்தி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது சித்தப்பா இங்க இல்லைன்னா அவங்க கோச்சிக்க போறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏதாவது வேலையா இருப்பாரு, வந்துடுவாரு. சாரதா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் புருஷன் மனசுல என்ன பெரிய ராஜான்னு நினைப்பா? தாம்பாளத்துல பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாச்சு. இன்னும் என்ன, இதோ கொஞ்ச நேரத்துக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. இன்னத்துக்கு உன் புருஷனுக்கு இந்த கெத்து? ஏ வள்ளி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா? அக்கா, வள்ளி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கை கால் மாதிரி அவருக்கு இந்த குணம் ஒட்டியே பிறந்திருக்கு. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவர் மாறுற மாதிரி தெரியல. இனிமே அந்த கடவுள் தான் அவரை மாத்தணும். இருக்கா, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போ. சார், நான் பண விஷயத்துல ரொம்ப கரெக்டான ஆளு. அதெல்லாம் முடியாது. நாளைக்கு வாங்க, நேர்ல பேசிக்கலாம்.
வேற ஒரு ஃபோன் வருது, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. ஏய், அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கா மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்ன நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லாம இப்ப வரேன்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கீங்க. இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. இதோ புறப்பட்டேன்டி. இத பாருங்க, நேர்த்தி கடனுக்காக நாம 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிடுறதா வேண்டிக்கிட்டோம். அர்ச்சகர் அர்ச்சனை தட்டை நீட்டும் போது 2 பேரும் சேர்ந்து வாங்கினாதான் நேர்த்தி கடன் நிறைவேறுங்க. நான் தனியா தட்டை வாங்கி தெய்வ குத்தம் ஆயிப்போச்சுன்னா அப்புறம் கஷ்டங்க. அது உங்க பிசினஸ் தான் பாதிக்கும். ஏய், என்னடி உண்ட போடுற? என் வீக்னஸ் பார்த்து அடிக்கிறியா? எனக்கு பக்குன்னு தெரியுமா? ஏய், இது சாமி விஷயம், அனாவசியமா போய் சொல்லிட்டு இருக்காத. இத பாருங்க, பொய் பித்தலாட்டம்லாம் உங்களுக்கு உரிமைப்பட்ட விஷயம், எனக்கு எதுக்கு அது? முதல்ல கிளம்பி வர வழியை பாருங்க. ஏய், சனி முடிச்சவளே, அவசரப்பட்டு தட்டை தனியா வாங்கி தொலைச்சிடாதே. நான் இன்னும் 1/4 மணி நேரத்துல அங்க வந்துடுறேன். ஐயர்கிட்ட சொல்லி தட்டை பொறுமையா வச்சிருக்க சொல்லு. அவருக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் கொடுத்துருவோம். முதல்ல நீங்க வந்து சேருங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. ஒக்காவை கட்டி கொடுத்தப்போ இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, இப்போ வர்றீங்க. நியாயமா பார்த்தா வேத்தலை வாக்கோட வந்து நீங்களா பத்திரிக்கை வச்சு நீ எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுருக்கணும். இங்கே எல்லாம் தலைகளாக நடக்குது. இந்த சத்தம் அது கேட்காது. அம்மா அம்மா, ஆர் வந்திருக்குன்னுங்க. மாமா, கதவு சாத்திருக்கு. ஒருவேளை அம்மா எங்கேயாவது வெளில போயிருப்பாங்களா? இல்லைங்க மாப்பிள்ள, அது எங்கே போகுதுங்க, உள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருக்குமுங்க, காது வேற கேட்காது இல்லைங்க. அதான் அம்மா அம்மா, கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. இந்த ராமாயணம் பாராயணம் பஜனை ஏனுங்க மாப்பிள்ள கிண்டல் பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா? எங்க ஆத்தாளுக்கு இந்த தட்டியா காது கேட்க மாட்டேங்குது, இதுல போய் ராமாயணம் எங்க கேட்க போகுது? அம்மா, ஆர் வந்திருக்கிறேனுங்க. இது வேற பொழப்பு. சார், உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏனுங்கண்ணா, என்னாச்சு? வீட்டுல மூட்டை பூச்சி கடிக்கிற ஸ்ப்ரே ஏதாவது வாங்கி வச்சிருந்தீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு வேணுங்களா? அதை எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாம மூஞ்சில அடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்கோம். ஐயோ ஐயோ, எப்போ ஆச்சு? காலையில 10 மணிக்கு தான் சேர்த்தோம். விட்டு போயிருவா போல இருக்கு. மாமா, டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அது இல்லைங்க மாப்ள, மூட்டை பூச்சி மருந்து மூக்கு வழியா உள்ள போச்சுன்னா நுரையீரல போய் நேரா அட்டாக் பண்ணிருமே மாப்ள. ஐயோ, ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாப்போம் வாங்க. அது காது கேட்காது. எந்த ஹாஸ்பிடல்? கேகே ஹாஸ்பிடல். ஓகே மாப்ள, புறப்படுங்க மாப்ள. என்னங்க இது, அட்மிட் பண்ணி இன்னொரு 20 நாள் முடிய போகுது. டிஸ்சார்ஜ் ஆகின்னு கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்றாங்க. ஏனுங்க சிஸ்டர், எங்க அம்மா எங்க இருக்கு? ஐயோ சுகுமாரண்ணே, எப்படி இருக்குது எங்க அம்மா? இருக்குதா? பதட்டப்படாதீங்க மிஸ்டர் ராஜாராம், உங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகல. இல்லைங்க, இல்ல, உங்க முகத்தை பார்த்தா எங்க அம்மாவுக்கு என்னமோ ஆகி போச்சுங்க. என்ன பார்த்தா ஆத்தா என்ன விட்டு போயிட்டா போல இருக்குதுங்க. என்ன மாமா இது? அவர்தான் உங்க அம்மாக்கு எதுவும் நடக்குதுன்னு சொல்றாருல்ல. எந்த ரூம்ல வச்சிருக்காங்க? இங்கதான் சார், வாங்க. ஐயோ வாங்க வாங்க. இந்த ரூம் தான் சார். ஐயோ ஆத்தா ஆத்தா, என்ன பெத்தவளே, இப்படி படுத்து கிடக்குறியே, ஓடி ஆடி வேலை செஞ்சவ இப்படி ஓஞ்சு போய் கிடக்குறியே. ஆத்தா ஆத்தா, அம்மா நான் பேசுறதுல உனக்கு காது கேக்குதுங்களா? என்ன மாமா இது? உங்க அம்மாவுக்கு தான் முதல்ல இருந்தே காது கேட்காத. ஏன்டா மாப்ள, எங்க அம்மாவோட குறை சொல்லி காட்டுறதுக்கு இதுவா நேரம்? மிஸ்டர் ராஜாராம், ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் டாக்டர் சொன்னாரு. ஊசி போட்டதுனால இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க சுகுமார், நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சொல்றதை நான் நம்ப மாட்டேனுங்க. எங்க அம்மா எப்படி கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பா, இப்படி படுத்து கிடக்காளே. ஐயோ அம்மா, என்ன இங்க ஒரே சத்தம்? ஐயோ, நர்ஸ் வேற வச்சுட்டாங்களா? மாப்பிள, எங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிப்போச்சுங்க மாப்பிள. ஆயிப்போச்சு. எங்க அம்மா சாக பொழைக்க கிடந்துகிட்டு இருக்கா. ஏன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாம அனாதி ஆகி போயிட்டேன் மாப்பிள. தோப்பா இருந்தவ தனிமரம் ஆகி போயிட்டேமா. மாமா, என்ன குழந்தை மாதிரி எழுதிட்டு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அவங்க சொல்லுவாங்க. என்ன வளவலன்னு பேசிட்டு இருக்காம முதல்ல வெளியில போங்க. வாங்க அம்மா. மாமா வாங்க. இல்லைங்க மாப்பிள, நான் இருந்துட்டு வரணும். வாங்க மாமா. அம்மா, ஐயோ மாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வேணா அங்க போய் யாரையாவது துணைக்கு அனுப்புறேன். யாரையாவது அனுப்புறியா? சீதாக்காவை அனுப்புறேன்னு. ஏடா பாடுத்து கிடக்கிறது யாருன்னு நினைச்சா? எங்க அம்மாடா, உங்க வீட்டோட முத சம்மந்தி. என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறானா? அனுப்பி வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் எங்க போக போறீங்க? இல்ல, அவங்களாம் மண்டபத்துக்கு போய் சேரணும் இல்லையா மாமா? ஏடா, இந்த வீட்டோட மூத்த தூண் இப்படி சாஞ்சு போய் கிடக்குது, இப்படி பேசிக்கிட்டு இருக்க. இதுவே உங்க அம்மா இப்படி படுத்துன்னு வச்சுக்கோ, நீ இப்படி சிங்காரிச்சுட்டு போய் தாலியை கட்டுவியா? அப்படி இல்ல மாமா. டேய், நான் உங்க வீட்டுக்கு மூத்த மருமகன் தானே. இதுல என்ன மாமா சந்தேகம்? சரி, அப்படின்னா கடைசி படுக்கையில் இருக்கிற அம்மாவை பாக்குறதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்தாகணும்பா. வரணும்,
அப்படி வந்தா தான் நான் கல்யாணத்துக்கே வருவேன். அது எப்படி மாமா, கஷ்டமாச்சே. டேய், நீ நினைச்சா கஷ்டம் இல்லப்பா. எங்க அம்மா உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானா? நீ மாப்பிள்ள போய் நீ தானே போ, எல்லாத்திட்டும் சொல்லு, கூட்டிட்டு வா, எங்க அம்மாவை பாருங்க. எங்க அம்மாவுக்கு இருக்கிற மரியாதை பார்த்து நான் சொல்ல அசந்து போயிடணும். நான் போய் சொல்றேன் மாமா. சொன்னா பத்தாதுங்க, எல்லாரும் இங்க வந்து எங்க அம்மாவை பார்க்கணுங்க, அப்பதானுங்க நான் மேரேஜுக்கு வருவேனுங்க. சரி. போங்கடி போங்க. இன்விடேஷன் வைக்காம விட்டீங்களா? பாஸ்கர் வந்துட்டான். பாஸ்கரா, என்னடா நீ மட்டும் தனியா வர? மாப்பிள்ளை எங்க? அது ஒரு சின்ன பிரச்சனைப்பா. சின்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை இந்த நேரத்துல? ஏய் சும்மா ரெடி, என்னடா ஆச்சு? மாமாவோட அம்மா கூப்பிட வீட்டுக்கு போனோமா, வீடு பூட்டு இருந்தது. விசாரிச்சா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஹாஸ்பிட்டலா? மாமா இப்போ அங்கதான் இருக்காரு. ஐயோ, என்னடா இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு? மாமா ரொம்ப ஃபீல் பண்றாருப்பா. எனக்கு யாரும் இல்ல, தனியா இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அதெல்லாம் தெரியாது. இப்ப நம்ம எல்லாரும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும். என்னது, எல்லாருமா? ஆமாப்பா, நம்ம மட்டும் இல்ல, அபி வீட்டு மனுஷங்க எல்லாரும் அங்க வரணுமா? நாம போகணுமா?